திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துக்கள். திருமறை நேரம் நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறோம். திருமறைக்கு திரும்புவோம். பேக் டு த பைபிள். இந்த வேத புத்தகத்தின் ஒவ்வொரு புத்தகத்தினுடைய ஒரு அறிமுகம், அது உள்ள என்ன இருக்கு அப்படின்ற லேசான சிறிய விஷயங்கள் தான் நாம பார்க்கிறோம். இதுவே நமக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஆவலை தூண்டுகிறது இல்லைங்களா? இதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு பலனாக இருக்கணும். இதுதான் எங்களுடைய ஜெபமும் கூட. இன்றைக்கு ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை நாமும் படிக்க போறோம். இந்த தீர்க்க தரிசன புத்தகம், அந்த தீர்க்கதரிசி வாழ்ந்த அந்த காலம், அன்றைக்கு இருந்த அந்த மக்களுடைய நிலைமையை பார்த்தோம்னா, அவர்கள் அதிகமான விக்கிரக ஆராதனையிலும் தேவனுக்கு விரோதமான பாவ வாழ்க்கையிலும் இருந்தாங்க. அந்த நேரத்தில் இந்த தீர்க்கதரிசியின் மூலமாக யெகோவா தேவன் ரட்சிப்பு என்பது அந்த ஏசாயா என்பவருடைய பெயரோட அர்த்தமே யாவே இஸ் மை சால்வேஷன் அப்படின்னு சொல்லி, அந்த மனிதன் மூலமாக ஒரு ரட்சகர் வருவார் என்று சொல்லப்பட்டது. அதாவது பாவத்தின் அழிவில் இருக்கிற, சரிக்கு விழுந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனை பார்த்து, இதோ உங்களுக்கு ஒரு ரட்சகர் வருவார், ஒரு ரட்சிப்பு சமீபமா இருக்கிறது என்று அங்கே சொல்லப்பட்டது. இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட சில இடங்கள் அந்த ஏசாயா புத்தகத்துல மிக பிரபலமானது. உலகம் முழுவதும் அநேகர் எடுத்து பயன்படுத்துகிற ஒரு அருமையான ஒரு வசன பகுதி. பிறப்பானாலும் சரி, அவருடைய பாடுகளானாலும் சரி. இந்த ஏசாயாவின் புத்தகம் 66 அதிகாரங்களை கொண்டது. இது பைபிள் இருக்கிற 66 புத்தகம் போல நமக்கு ஒரு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இது இந்த புத்தகத்தின் வழியாக இன்றைக்கு நாம கேட்கிற சில விஷயங்கள், அந்த கால சூழ்நிலை, மனிதனுடைய நிலை, அவர்களை இன்றைக்கு கூட நாமோ இயேசு கிறிஸ்து மீண்டும் 2வது முறை வரப்போகிறார் என்று காத்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் உலகம் இன்னைக்கு எப்படி இருக்கு? பாவத்துல, தேவனை பற்றி அக்கறை இல்லாமல் அப்படித்தானே இருக்கிறோம். ஆனா ஒருவேளை தேவனுடைய வேத புத்தகத்தை கையில வச்சிருக்கிற நாம தேவனுக்கு பயந்து தேவனுடைய நீதியிலே நடக்கும்படி, அந்த தேவகுமாரனுடைய வார்த்தைப்படி நடக்கும்படி நம்ம ஒப்புக் கொடுக்கணும். செய்திக்கு போலாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே. அற்புதமான இந்த புதிய நாளிலே விசுவாசமிக்க உங்களை தேவனுடைய வார்த்தையினால் வழி நடத்தவும், ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளவும் தக்கதாக இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை வழங்குவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் ஒரு நெடுந்தொடராக பேக் டு பைபிள், திருமறைக்கு திரும்புவோம் என்ற ஒரு தொடரை நீங்கள் கேட்டு ரசித்து அதனுடைய வார்த்தைகளாலே ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். இன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் உள்ள ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம். இந்த புத்தகம் சபைகளில் பிரசங்கிக்கிற மக்கள் மிக பிரமாதமாக இதில் உள்ள மேற்கோள்களை வசனங்களாக எடுத்து காண்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது நல்லதும் கூட. இந்த பழைய ஏற்பாட்டிலேயே 66 அதிகாரங்களை உடைய ஒரு பெரிய தீர்க்க தரிசன புத்தகம் இது. பைபிளில் 66 புஸ்தகம், அதே மாதிரி இந்த புத்தகத்தில் 66 அதிகாரங்கள், சாப்டர்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் 740வது ஆண்டுகளில் இந்த தீர்க்க தரிசனங்களை கூறியிருக்கிறார். அதாவது யூத ஜனங்கள் இன்னும் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகவில்லை. அவர்கள் சிறைப்பட்டு போவதற்கு ஒரு ஏறக்குறைய 60லிருந்து 80 ஆண்டு இடைக்காலத்தில் இந்த தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அன்றைய யூத ஜனங்கள் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய சரீரம் எப்படி இருக்கு, அவங்களுடைய ஆத்மா எப்படி இருக்கு, அவங்களுடைய மார்க்கம் அதாவது ரிலிஜன் எப்படி இருக்கிறது, இதெல்லாம் குறித்து தீர்க்க தரிசனமாக அந்த மக்கள் மத்தியிலே இவர் பேசுகிறார். இவர் தீர்க்க தரிசனம் உரைத்த காலம் ஒரு நீண்ட காலம். இவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிற காலத்தில் மாறி மாறி 4 வித்தியாசப்பட்ட ராஜாக்கள் அன்றைய யூதாவை ஆண்டு கொண்டிருக்கிறாங்க. இதை முதல் வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய 1 உசியா, 2 யோதாம், 3 ஆகாஸ், 4 எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். 4 ராஜாக்கள்
ஒரு கான்டெம்பரரி ப்ராஃபட் இவர். காரணம் என்னன்னா, இந்த தீர்க்க தரிசனத்தை கேட்ட ராஜா அவர் மரிக்கிறார், அதுக்கப்புறம் அவருடைய மகன் வர்றாரு, அவர் மரிக்கிறார். இந்த மாதிரி 4 ராஜாக்களை இவன் கண்டிருக்கார். இந்த காலகட்டத்தில் அன்றைய மக்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அதாவது 6வது வசனத்தில் அவங்களுடைய சரீர வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதில் சுகமில்லை, அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற நினமும் உள்ளது, அது சீழ் புதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. இது அவங்களுடைய நிலைமை. அதாவது ஒவ்வொரு யூத மனிதனும் இந்த நிலையில் இருக்கிறான். அடுத்தது அவங்களுடைய தேசத்தினுடைய நிலைமையை பாருங்க. ஒரு தேசமாக அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிறது. அதை 7வது வசனம் முதல் நம்ம படிக்கலாம். உங்கள் தேசம் பாழா இருக்கிறது, உங்கள் பட்டணங்கள் அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டது, உங்கள் நாட்டை அந்நியர்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக பட்சிக்கிறார்கள், அது அந்நியரால் கவிழ்க்கப்பட்டு பாழாய் போயிருக்கிறது. ஆகவே தேசத்தை அந்நியர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறாங்க. அது ஏன் உங்களுக்கு விளங்கலை? நீ ஏன் இப்படி இருக்கீங்க, ஏன் மனம் திரும்பலன்னு கேட்கிறார். 8வது வசனம், சியோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சியை போலவும் ஒன்று, வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசை போலவும் 2, முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணத்தை போலவும் இருக்கிறாள். இந்த தீர்க்கதரிசி அன்றைய யூதர்களுடைய நிலைமையும் அந்த தேசம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், திராட்சை தோட்டத்தில் குச்சிகளை நட்டு திராட்சை கொடிகளை அது மேலே ஏற்றி படர வைப்பாங்க. ஆனால் திராட்சை கொடியும் இல்லை, திராட்சை கனியும் இல்லை, வெறும் குச்சி தான் இருக்குது. அப்படின்னா அங்கே ஒன்றுமே இல்லை. ஆக அந்த உதாரணம் பாருங்கள், திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சியை போலவும் வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசை போலவும். வெள்ளரி தோட்டத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த வெள்ளரி முழுக்க தரையில் இருக்கும். அதை தின்பதற்காக முயல்களோ எலிகளோ பருந்துகளோ குள்ள நரிகளோ வரும். அதை விரட்டி அடிப்பதற்காக ஒரு சிறு குடிசை போடுவாங்க. அந்த குடிசை ஒரே ஆள் நிற்கிற அளவுக்கு அல்லது உட்கார அளவுக்கு தான் இருக்கும். அந்த அளவுக்கு சுருங்கி இருக்கும் அது. ஏன்னா அது ஒரு பெரிய வீடு கிடையாது. அந்த மாதிரி இருக்கு உங்களுடைய நிலைமைன்றார். அது மாத்திரம் இல்லை, அந்த காலத்துலலாம் பேரரசர்கள் ஒரு நாட்டை பிடிக்கிறதா இருந்தால் சண்டையே போடாமல் கூட பிடிச்சிருவோம். எப்படின்னா, அந்த நாட்டை சுற்றி அப்படியே அவங்க படை நின்றுடும், அணிவகுத்து நிற்கும். உள்ளே இருக்கால் வெளியே போக முடியாது. எவ்வளோ நாளைக்கு அந்த பட்டணத்துக்குள்ளே விவசாயம் பண்ணாமல் வியாபாரம் பண்ணாமல் எவ்வளோ நாளைக்கு இருக்க முடியும்? இருக்கிற வரைக்கும் சாப்பிட்டு பட்டினி கிடந்து அப்படியே சுருங்கி போய் எதிரி மன்னங்கையில் அடிமையாக விழுந்துருவான். 3 உதாரணங்களை சொல்கிறார். திராட்சை தோட்டத்தில் உள்ள வெறும் குச்சி மாதிரி இருக்க, வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசை மாதிரி இருக்க, முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போல இருக்க. நீங்க கர்த்தரை மறந்துட்டீங்கயா அப்படின்னு சொல்றார். பாருங்கள், ஏசாயா 1ஆம் அதிகாரம் 3வது வசனம், மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். ஆடும் மாடும் கழுதியும் கூட யார் ஓனர்னு அதுக்கு தெரியுது, இது யாருடைய வீடுன்னு தெரியுது. ஆனால் தேவனுடைய மக்களாகிய அந்த யூதர்களுக்கு கர்த்தர் தெரியவில்லை. அதனால கர்த்தரை அவர்கள் மறந்ததுனால, அவருடைய பிரமாணங்களை அவர்கள் கை கொள்ளாதனால அவங்களுடைய மதமும் கூட ஒரு மாய்மலமான மதம் போல இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவத்தை போல அன்னைக்கு இருந்தது. இன்னைக்கு இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தில் 2000க்கும் மேற்பட்ட பிரிவுகள், மத துரோகிகள், மத எதிரிகள், மதத்தை கவிழ்க்கிற மக்கள், கூடு விட்டு கூடு பாயக்கூடிய இந்த பரிசுத்தாவினுடைய வியாபாரிகளுடைய கையில் மாட்டியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மதம் நாசமாய் போய்விட்டது. அதனால தான் சொல்றாரு 13வது வசனம், இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் இனி நான் சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமாக இருக்கிறது, அவைகளை சுமந்து இளைத்து போனேன். ஆக மத விஷயத்திலும் கூட அன்றைய யூதர்கள் இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து விட்டார்கள். ஆகவே
கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு அவர்களோடு பேசுகிறார். என்ன சொல்றாரு? 16-17 வசனம் பாருங்கள். உங்கள் கைகளை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு விடுங்கள். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவியின் வழக்கையும் விசாரியுங்கள். கர்த்தர் அந்த ஜனங்களை மனம் திரும்பும்படியாக அழைக்கிறார், திருந்தும்படியாக அழைக்கிறார். இன்றைக்கு கூட இந்த செய்தி பல்வேறு விதமான மதங்களிலே விழுந்திருக்கிற இந்த கிறிஸ்தவ மக்களை பார்த்து, ஐயா, இயேசுனுடைய வருகை சமயமா இருக்கு, காலமும் முடிந்து விட்டது, உலகமோ யுத்தத்துக்கு தயாராக இருக்கிறது, நீங்களும் உங்களுடைய குடும்பமும் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க, புது உடன்படிக்கையின்படி வாழ, இயேசு இரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட வாருங்கள் என்று அழைக்கிறது. கர்த்தர் என்ன சொல்றார் பாருங்க, 18ஆம் வசனம். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேன் என்று இருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. ஏசாயா ஒரு தீர்க்கதரிசி, பேசுகிற உதடு ஏசாயாவினுடைய உதடு. ஆனால் பேசுகிற அந்த மனிதன் அந்த உதட்டிலிருந்து வருகிற வார்த்தையை சொல்லும்போது, இது நான் சொல்லவில்லை, கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பைபிளினுடைய ஒரு அழகான ஒரு விஷயம் என்னன்னா, தீர்க்கதரிசிகள் எப்பொழுதுமே நான் என்று தங்களை அவர்கள் முதன்மைப்படுத்துவது கிடையாது. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத அதாவது ஒரு நயா பைசா பிரயோஜனம் இல்லாத ஆள்லாம் கூட தங்களை ஒரு தீர்க்கதரிசி, தீர்க்க தரிசன வரம் பெற்றவர், தீர்க்க தரிசன ஊழியம், என்ன தீர்க்க தரிசனம் இவங்க சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. போகிற வரவங்களெல்லாம் பார்த்து நீங்கள் நல்லா இருப்பீங்க, சுகப்பிரசவம் நடக்கும், உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல திருமணம் நடக்கும், இதெல்லாம் தீர்க்க தரிசனமா? இவைகள்லாம் நம்முடைய மனதிலிருந்து யூகித்து சொல்கிற பொய் தீர்க்க தரிசனங்கள். அது நடக்கும், நடக்காமையும் போகும், அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. பைபிள் இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் தான் நம்மை ரட்சிக்கும். பைபிள் இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் தான் கிறிஸ்துவை நமக்கு காண்பிக்கும். ஆகவே வேதாம காலத்து தீர்க்க தரிசனங்களையே நாம் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்க வேண்டும். சபையானது அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேலே, கிறிஸ்து அதற்கு மூளைக்கல்லா இருக்கிறார், அது மேலே கட்டப்பட்டிருக்கான். ஆக ஒரு கட்டடத்துக்கு கீழே இருக்கும் அஸ்திவாரம். அது மாதிரி தேவன் அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் சபைக்கு அஸ்திவாரமாக அடியில் வைத்து விட்டார். அதன் மீது இப்பொழுது சபை கடந்த 2000 ஆண்டுகளாக கம்பீரமாக எழுந்து நிற்கிறது. ஆகவே கிறிஸ்துக்குள்ளே ஒருவன் சபைக்குள்ளே வரும்போது, எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வேண்டும், ஒரு தீர்க்கதரிசி எனக்கு வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், அந்த தீர்க்கதரிசி சபைக்குள்ளே இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? தேவனுடைய வார்த்தையாக, தீர்க்க தரிசனமாக. ஆகவே நீங்கள் அப்போஸ்தலருடைய உபதேசமானாலும் தீர்க்கதரிசிகளுடைய தீர்க்க தரிசனமானாலும் பைபிளுக்குள்ளே நாம் பார்க்க வேண்டும், புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நாம் தேட வேண்டும். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 6வது அதிகாரம் 1 வசனம். உசிய ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. கேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். இந்த வசன பகுதி ஏசாயாவுக்கு கிடைத்த ஒரு தரிசனம். அதாவது உசிய ராஜா மரணம் அடைந்தார். ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னேன், இந்த தீர்க்கதரிசியினுடைய காலத்தில் மொத்தம் 4 அரசர்கள் யூதாவை ஆண்டிருக்காங்க. அதாவது உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா. இதில் உசிய ராஜா மரித்த போது அந்த த்ரோன், அந்த சிங்காசனம் காலி ஆயிடுச்சு. இப்போ ஏசாயாவுக்கு ஒரே திகில். என்னன்னா, அந்த சிங்காசனம் மேலே அடுத்து வர வேண்டிய ஆள் யாரு? அப்போ இந்த தேசம் என்ன ஆகும்? ஏன்னா ஒரு நாட்டில் ராஜா இல்லைன்னா அது குழம்பி போயிடும், எதிரி ரொம்ப சுலபமாக பிடிச்சிருவான்.
கர்த்தர் என்ன சொல்றாரு ஏசியா கிட்ட, நீ கலங்காத, நீ திகில் கொள்ளாத. எத்தனை மனித அரசர்கள் இந்த யூதாவை ஆண்டாலும் வானத்திலிருந்து நானே அவர்களை பராமரித்து வருகிறேன், இந்த தேசத்தை காத்து வருகிறேன். காரணம், தேவனுடைய குமாரனா இருக்கிற இயேசு கிறிஸ்து, ஆதியிலே வார்த்தையாக இருந்த இயேசு கிறிஸ்து, ஏதேன் தோட்டத்தில் மனுக்குலத்தின் மீட்பராக வர வேண்டிய அந்த இயேசு கிறிஸ்து, ஆதியாகமம் 3:15. பூமியில் உள்ள வம்சங்களை எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டிய இயேசு கிறிஸ்து, ஆதியாகமம் 12:3. செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை, நியாயப்பிரமாணிகன் அவனுடைய பாதத்தில் இருப்பான் என்று சொல்லப்பட்ட ஆதியாகமம் 49:10. இவைகள்லாம் நிறைவேறணும். இயேசு கிறிஸ்து வரணும், ராஜாதி ராஜாவாக வரணும். அவர் எந்த குடும்பத்தில் வராரு, எந்த தேசத்தின் வழியாக வராரு அப்படின்னு பார்த்தா, பழைய ஏற்பாடு முழுவதும் யூதர்கள் மத்தியிலிருந்து அவர் வர வேண்டியதாக இருந்தது. இப்போ யூதாவிலே அரசாண்ட ராஜாவாகிய உசியா மரித்து விட்டார். தேவனுடைய ஜனங்களை தேவன் பராமரிக்கிறார். அதனால ஏசாயாவுக்கு சொல்றாரு இந்த தரிசனத்தின் மூலமா, இந்த சிங்காசனத்தில் யார் வந்து உட்காரான்றதே முக்கியம் கிடையாது. வரவேண்டிய இயேசுவுக்காக இந்த ஜனத்தை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன், இந்த ஜனத்தை நான் ஆதரித்து அவர்களை நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஆனால் அவங்க முரட்டாட்டம் உள்ள மக்கள், மனம் திரும்பாத மக்கள், உச்சந்தலை முதற்கொண்டு உள்ளங்கால் மட்டும் சீழ்பிதுக்கப்படாமலும் ரணங்கள் ஆறாமலும் இருக்கிற, அவர்களுக்கு தாங்களே பலிகளாக போய்விட்ட, தங்களுக்கு தாங்களே அடிமைகளாக போய்விட்ட அடிமையின் பிள்ளைகள் அவர்கள் என்று எனக்கு தெரியும். அவர்கள் என்னிடத்தில் திரும்பும்படியாக நான் அழைக்கிறேன் என்று தேவன் ஏசாயாவுக்கு சொல்றார். 8வது வசனம், பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்திலிருந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க, நீ அவர்கள் இருதயத்தை கொழுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, தேவன் அந்த ஜனங்களை மனம் மாறும்படி அழைத்தார், அதற்கான காலத்தை கொடுத்தார், அவர்கள் மனம் திரும்பவில்லை. இந்த வேலையை செய்வதற்காக நான் யாரை அனுப்புவேன் என்று கர்த்தர் கேட்கும்போது ஏசாயா சொன்னாராம், இதோ அடியேன், நான் போகிறேன் என்று சொன்னார். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் ஏசாயா என்ற அந்த மனிதனால எழுதப்பட்டது மட்டுமல்ல, அவன் செய்த வேலையாகவே இது இருக்கிறது. ஒரு ராஜரீகமான ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார். காரணம், இவருடைய காலத்தில் 4 ராஜாக்கள் இருந்தாங்க. அந்த 4 ராஜாக்களுக்கும் செய்தி சொல்றாரு. இவர் தேசத்துக்கும் சொல்றாரு, ராஜாவுக்கும் சொல்றாரு. அதனால தான் வேத பண்டிதர்கள் ஏசாயா என்ற இந்த தீர்க்கதரிசியை எ ராயல் ப்ராஃபட், ராஜரீகமான தீர்க்கதரிசி என்று அழைக்கிறார்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இந்த வசனம் உங்களுக்கு தெரியுது இல்லையா? வருஷந்தோறும் டிசம்பர் மாதத்தில் இந்த வசனத்தை நம்ம கேட்குறோம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவை குறித்தது. மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனத்தில் நிறைவேறுவதை பார்க்கிறோம். கன்னிகை எப்படி கர்ப்பவதியாக முடியும்? மரியாள் ஒரு கன்னிகை, நான் எப்படி கர்ப்பவதியாக முடியும்னு கேட்டா, அதுக்கு தேவதூதன் சொன்னா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. லூக்கா 1ம் அதிகாரம் 37வது வசனம். பரிசுத்த ஆவியானவர் உன் மீது நிழலிடுவார், அப்பொழுது நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். ஆக மிக தெளிவாக ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் பேசப்பட்ட அந்த ஸ்திரீயின் வித்தாக மரியாள் ஆண் துணை இல்லாமல் இம்மானுவேலை பெற்றெடுத்தாள் என்று நாம் படிக்கிறோம்.
இது ஒரு அடையாளம் என்று பேசப்பட்டிருக்கு. இட் இஸ் a sign. இப்பொழுது ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம். இதுவும் நமக்கு ரொம்ப தெரிந்த பழக்கப்பட்ட ஒரு வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். இயேசு கிறிஸ்து பிறந்து 33 வயது வரைக்கும் நம்மோடு இருக்கிற ஒரு மனிதனாகவே அவர் இருந்தார். ஆனால் அவர் சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட போது 3வது நாளிலே தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். உயிரோடு எழுப்பப்பட்டவர் யாருன்னா நம்முடைய ரட்சிப்புக்காக தேவன் கொடுத்த குமாரன். முதல்ல பிறக்கும் போது நமக்கு அவர் பாலகனாக பிறந்தார். ஆனால் அவர் எழுந்த போது நம்முடைய ரட்சிப்புக்கான தேவனுடைய குமாரனாக இருக்கிறார். ஆகவே பாருங்க அந்த வசனத்தை, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். unto us a child was born. ஆனால் unto us a son is given. குமாரன் கொடுக்கப்பட்டார். நம்முடைய ரட்சிப்புக்காக பரலோகத்தில் உள்ள தேவன் அவரை குமாரனாக கொடுக்கிறார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ளே பகிரங்கமாக நிறைவேறினதை இந்த உலகம் அறிந்திருக்கிறது. ஒரு காலம் இந்த உலகத்தில் உள்ளவங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்லி தப்பித்து கொண்டாலும் வரலாறு அவங்க வீட்டிலேயே இருக்கு. படிக்கிற ஒவ்வொரு குழந்தையும் ஒரு வரலாற்றை படித்து தான் ஆகணும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு இந்த பூமியில் பிறந்த வரலாற்றை இந்த தலைமுறையில் நான் படிக்கவே இல்லைன்னு சொல்கிறதுக்கு உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. எல்லாருமே படிச்சிருப்போம். காரணம் எல்லாருடைய சரித்திர புத்தகத்திலும் இது இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் மிகப்பெரிய புத்தகம். நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த புத்தகத்தில் மட்டும் 17 வசனங்கள் அப்படியே நேரடியாக இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்கு. நான் வேகமாக ஒன்றா சொல்கிறேன், நீங்கள் குறிச்சிக்கங்க. அதாவது 7வது அதிகாரம் 14வது வசனம் மத்தேயு 1:22-23 நிறைவேறி இருக்கு. 9வது அதிகாரம் முதல் 12 வசனங்கள் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 12-16 நிறைவேறி இருக்கிறது. 9வது அதிகாரம் 6வது வசனம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலும் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலும் நிறைவேறி இருக்கிறது. ஏசாயா 11ஆம் அதிகாரம் முதல் வசனம் லூக்கா 3ஆம் அதிகாரம் 23 மற்றும் 32 வசனங்களில் நிறைவேறி இருக்கு. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2வது வசனம் லூக்கா 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நிறைவேறி இருக்கிறது. ஏசாயா 28:16 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் 1 பேதுரு 2வது அதிகாரம் 4-6 நிறைவேறி இருக்கு. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் மத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களில் நிறைவேறி இருக்கிறது. ஏசாயா 42ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 15 முதல் 21 வசனங்களில் நிறைவேறி இருக்கிறது. ஏசாயா 42ஆம் அதிகாரம் 6வது வசனம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 29-32 நிறைவேறி இருக்கிறது. ஏசாயா 50 6வது வசனம் மத்தேயு 26:67 நிறைவேறி இருக்கு. ஏசாயா 52:14 பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5 முதல் 11 வசனங்களில் நிறைவேறி இருக்கு. ஏசாயா 53 ரொம்ப முக்கியமாக கவனிங்க. ஏசாயா 53 3வது வசனம் லூக்கா 23:18 ஏசாயா 53 4-5 வசனங்கள் ரோமர் 5:6-7-8 வசனங்கள்லையும் ஏசாயா 53 7வது வசனம் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 12-14 வசனங்கள்லையும் ஏசாயா 53 9ஆம் வசனம் மத்தேயு 27:57-60 வசனங்கள்லையும் ஏசாயா 53 12வது வசனம் மார்க் 15:28 வசனத்திலும் ஏசாயா 61:1 லூக்கா 4ஆம் அதிகாரம் 17 முதல் 20 வசனங்களையும் நிறைவேறி இருக்கிறது. நண்பர்களே, 17 தீர்க்க தரிசன பகுதி இந்த புஸ்தகத்திலிருந்து இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறி நம்மை அந்த சத்தியத்துக்குள் வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. நண்பர்களே, இந்த காலையில் நமக்கு நேரமின்மை, சுருக்கமாக நம்ம இதை படித்திருக்கிறோம். ஆச்சரியமான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏசாயா 53வது அதிகாரத்தை கண்டிப்பாக படித்து நீங்கள் பார்க்கணும். ஏசாயா 53வது அதிகாரம் 3 முதல் பாருங்க. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும்
பாடு அனுபவித்தவருமா இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேலே விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் அவர் தம்முடைய வாயை திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர்கத்துக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஒரு ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாமல் இருந்தார். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலிருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் மரித்த போது ஐஸ்வர்யவானோடு இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். பிரியமானவர்களே, இந்த ஏசாயா 53வது அதிகாரத்தை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் வாசிக்கிறேன். நீங்கள் இந்த பகுதியை ஒவ்வொரு நாளும் கூட வாசிக்கலாம். எவ்வளவு வல்லமையான ஒரு வசன பகுதி! இதையெல்லாம் இந்த தீர்க்கதரிசி ஆகிய ஏசாயா தான் கூறியிருக்கிறார். நண்பர்களே, நாளை ஒரு புத்தகத்தோட இந்த நிகழ்ச்சியில் நான் மீண்டும் சந்திப்பேன். கர்த்தருக்கு சித்தமானால் நீங்கள் வசனத்தை கேட்கும்படி ஆயத்தப்படும்படியாக உங்களை கேட்கிறேன். ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்த நிறைந்த அன்பான தகப்பனே, இதோ ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் சில ஆலோசனைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். கேட்ட சத்தியங்களை விரிவாக கவனிக்க எங்களுக்கு மனதை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருமறை நேர நேயர்களுக்கு காலை வாழ்த்துக்கள். என்ன நேயர்களே, ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்திலிருந்து சிறப்பான செய்தியை கேட்டீர்களா? ஆம், ஏசாயா ஒரு சிறப்பான ஒரு தீர்க்கதரிசி. அற்புதமான தீர்க்க தரிசனங்களை, குறிப்பாக இயேசு கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசனங்களை எழுதி வைத்தவர். பாருங்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இவைகளை சுவிசேஷ புத்தகங்கள் என்று சொல்கிறோம். பழைய ஏற்பாட்டில் சுவிசேஷ புத்தகங்கள் இருக்கிறதா? இருக்கிறது. அதுதான் ஏசாயா புத்தகம். ஏசாயாவில் இயேசுவினுடைய பிறப்பு, இயேசுவினுடைய வளர்ப்பு, இயேசுவினுடைய ஊழியம், இயேசுவினுடைய மரணம், இயேசுவினுடைய உயிர்ப்பு இவைகளை பற்றி ஆங்காங்கே நாம் படிக்கிறோம். ஆகவே ஏசாயா கூட ஒரு சுவிசேஷ புத்தகம் தான். இயேசு வரும் முன்னே இயேசுவை பற்றி சுவிசேஷமாக அறிவித்த புத்தகம். என்ன நேயர்களே, புரிந்து கொண்டீர்களா? சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் எங்களோடு தொடர்பு கொண்டு தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். இதுவரைக்கும் புதிய ஏற்பாட்டின்படி சரியான ஞானஸ்தானம் பெறாதவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்தில் வாழ்ந்த 4 ராஜாக்கள் பெயர் என்ன? கேள்வி எழுதி கொண்டீர்களா? திரும்ப சொல்கிறேன். ஏசாயா காலத்தில் வாழ்ந்த 4 ராஜாக்களின் பெயர்களை வசன குறிப்போடு எழுதுங்கள். சரியான பதிலுக்கு சிறப்பான நல்ல பரிசு வந்து சேரும். இதுவரைக்கும் கேள்வி பதில் எழுதினவர்களுக்கு பாராட்டுக்கள், பரிசுகளை பெற்றுக்கொண்டவர்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் எழுதி கொண்டிருக்கிற மக்களை பாராட்டுகிறோம். ஒரு சிலர் இந்த நிகழ்ச்சிகளை டிவிடிகளிலும் பென் டிரைவிலும் பதிவு செய்து நண்பர்களுக்கு கொடுக்கிறீர்கள். உங்களை பாராட்டுகிறோம். சமீபத்தில் ஒளிபரப்பான செய்திகள் டிவிடி வடிவில் கிடைக்கிறது. தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளுங்கள். சபைக்கு தேவையான கர்த்தருடைய பந்தி பாத்திரங்கள், காணிக்கை பைகள், பிரசங்க பீடங்கள் தேவைப்படுமானால் தொடர்பு கொள்ளுங்கள். தேவ கிருபையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.